शेषार्यवंशकलयशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्त गुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆச்சாரியாள் வச்சனம் பார்த்தா மாலை 247வது. திருச்சங்கணித்துறை நம்பிக்கை பட்டர் அருளி செய்த வார்த்தை. பட்டர் ராமானுஜருக்கு ரெப்ரசன்டேட்டிவ். இந்த காலத்துல கூறுத்தாழ்வானுடைய குமாரர். நான் போன பிறகு நீங்கள் பட்டரை அந்த சம்பிரதாய நிர்வாகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் சொல்லிட்டு போனார். அவர் சொல்ற வார்த்தை முமுக்ஷு சேத்தனமான சேத்தனகதமான ஞானம் திரிவிதம். நாங்களதான் முமுக்ஷு சேத்தனர்கள். அந்த ஞானம் திரிவிதம். மோக்ஷம் இச்சுஹு முமுக்ஷுஹு, போக்தும் இச்சுஹு புபுக்ஷுஹு. உபாசனாத்மக ஞானம் என்றும் பிரபதனாத்மக ஞானம் என்றும் ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம் என்றும் மூணு. உபாசனாத்மகம், பிரபதனாத்மகம், ஸ்வரூப யாத்தாத்ம ஞானாத்மகம். உபாசனாத்மக ஞானம் உடையவன் உபாசியன் பக்கலிலே தனக்குண்டான விருத்தியில் உகப்பை அவனுக்கும் தனக்கும் என்றிருக்கும். கைங்கரியம் விருத்தின்னு கைங்கரியம். எனக்கும் சந்தோஷத்துக்கும் எம்பெருமான் சந்தோஷத்துக்கும் என்று உபாசகன் நிர்மான். பிரபதனாத்மக ஞானமுடையவன் பிரபத்தவியன் பக்கலிலே தனக்குண்டான விருத்தியில் எதை கைங்கரியத்தில உகப்பை அவனுக்கே என்றிருக்கும். இவன் கைங்கரி பண்றதுனால அவனுக்கே உகப்பே தவிர இவனுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கணும். மூணாவது ஸ்வரூப யாத்தாத்ம ஞானமுடையவன் ஸ்வதசர்வஜன் பக்கலுண்டான விருத்தியை ஸ்வயம் ஸ்வகாரியம் என்றிருக்கும். இவத்துக்கு உதாகரணம் யார் எடுத்துக்காட்டு அப்படின்னா, பதிவிரத்தை மாங்கல்ய சூத்திரம் பெருகினால் பந்திக்கும் போது பக்தாவினுடைய நிகிரக அனுகிரகங்களை ஹேத்துவாக்காமல் தன்னுடைய அனர்த்தம் விருத்தி என்று நினைத்திருக்குமா போலே. இது வார்த்தை. இது ஒரு வியாக்கியானம் இருக்கு. என்ன சொல்றது வியாக்கியானம்? மோட்சமடைய விரும்பும் சேத்தனர்களுடைய அறிவு 3 வகைப்பட்டிருக்கும். ஒன்னு ஸ்வப்பிரவிற்த்தி ரூபமான கர்மஜான யோகங்கள் அங்கமாக கொண்டதான பக்தி ரூபமான உபாசனம் என்று அறிவு. இரண்டாவது நீயே உபாயமாகா என்று பிரார்த்திக்கும் பிரபத்தி என்றும் சரணாகதி ரூபமான அறிவு. 2. மூணாவது அந்த முதலாவது பக்தி, இரண்டாவது பிரபத்தி, மூணாவது எம்பெருமான் உடையவன் நாம் அவனுக்கு உடைமை என்றும் ஸ்வரூபத்தை பற்றிய உண்மை அறிவு. சேஷி சம்பந்தத்தை அறிந்து நாம் அவனுக்கு சொத்து எங்கு இருக்கிறதோ அங்க இருக்கணும். சொத்துத்தனக ஞானம் இல்லை அவனுக்கு தான். அதுக்குதான் உபாயமும் உபேயமும் அவனின் திருப்புறன். அவனுக்கு உடைமை என்றும் சொரூபத்தை பற்றிய உண்மை அறிவு. முதல் வகைப்பட்டவன் யாரு? பக்திமான். தன் முயற்சியில் ஈடுபடுகையாலே ஸ்வப்பிரயத்னம் இருக்கிறது. தன்னுடைய பகவத் அனுபவ கைங்கரியங்களினால் எம்பெருமானோடு தனக்கும் ஆனந்தம் உடையவராக நினைத்திருப்பான். இரண்டாவது வகைப்பட்டவன் பிரபன்னன்.
தனக்காகவான தன் முயற்சியில் நின்றும் நிவிர்த்தனாகிறார். நீங்குகியாகிற சரணாகதியில் ஊன்றியனாகையாலே தனக்கேயாக எனக் கொள்ளுமீதே திருவாய்மொழி உனக்கே நாமாழி செய்வோம் என்கிறபடியே தாம் செய்யும் கைங்கரியத்தினால் எம்பெருமானுக்கு உண்டாகும் உகப்பையே உத்தேசியமாகக் கொண்டு இருப்பான். மூன்றாவது வகைப்பட்டவன் எம்பெருமான் உகப்புக்காக கைங்கரியம் செய்வது தனக்கு உத்தேசியம் என்று நினையாமல் உடையவனுக்கு உடைமையாகிற நாம் செய்ய வேண்டிய கடமை டியூட்டி என்று கைங்கரியம் செய்வான். மூன்றாவது மனப்பான்மை அது ஒரு வகையில் பின்வரும் மனப்பான்மை திருஷ்டாந்தமாகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்ன? அதாவது பதிவிரதையான ஸ்திரீக்கு ஏதோ ஒரு காரணத்தால் மங்களசூத்திரம் அருந்து போய் மறுபடி கட்டிக்கொள்ள நேரும் போது பக்தாவினுடைய அனுகிரகம் இருந்தவரையில் ஆறாமல் இருந்தது. அனுகிரகம் நீங்கி நிகிரகம் ஏற்பட்டதால் அறுத்துவிட்டது என்று நினையாமல் நான் தவறு செய்யாமல் இருந்தவரையில் அறாமல் இருந்தது இப்போது நாம் செய்த ஏதோ ஒரு தவறான காரியத்தால் அருந்துவிட்டது என்று நினைப்பாள். அதுபோலே என்றபடி. அடுத்தது நம்பிள்ளை வார்த்தை. ஆத்மசமர், பிராணசமர், திருஷ்டி சமர், பாகு சமர், ஆபரண சமர், ஆயுத சமர், பாத சமர், பாதரேகா சமர், பாதரக்ஷா சமர், சாயா சமர். புதிர் மாதிரி இருக்குது. ஓர் ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் ஆத்மாவுக்கே சமமாகவும் ஆத்மசமர், உயிருக்கே சமமாகவும் பிராணசமர், கண்ணை ஒத்தவனாகவும் திருஷ்டி சமர், கைகளை ஒத்தவனாகவும் பாகு சமர் இருப்பான். அதேபோல் இனியவனாயிருக்கையாலும் காரியங்களை செய்கையாலும் ஆபரணத்தை போலே இருப்பான். ஆபரண சமர் ஆச்சாரியனுக்கு போலே கூட்டுகையாலே ஆயுதத்தை போலே இருப்பான். ஆயுத சமர் தரிசன விரோதிகளை நிரசிக்கையாலே ஆயுத சமர் பாதகத்தை ஒத்தவனாகவும் பாதத்தை ஒத்தவனாகவும் பாதரேணுகையை பாதரேகையை ஒத்தவனாகவும் பாதசமர், பாதரேகா சமர், பாதரட்சையை ஒத்தவனாகவும் இருப்பான். பாதரக்ஷா சமர் அந்தரங்க கைங்கரியங்களை செய்கையாலும் பிரித்து பார்க்க முடியாதபடி இருக்கையாலும் நிழலை போலே இருப்பான். எப்போதும் பிரியாமல் பின்தொடர்கையால். சோ ஆச்சாரியின் விஷயத்திலே இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றதுக்காக இந்த 10 சமர் சொல்றார் நம்பிள்ளை. அடுத்தது 249வது வார்த்தை. சர்வேஸ்வரனை 10 மதர் செட்விதர் 6 விதம் ஆறுவார். அவர்களாகிறார் உத்தமன், உத்தம பிராயன், மத்தியமன்,
மத்தியமப்பிராயன், அதமன், அதமப்பிராயன். உத்தம மத்தியம அதம, உத்தமப்பிராய மத்தியமப்பிராய அதமப்பிராயன். உத்தமனாகிறான், உத்கிருஷ்டனான எம்பெருமானே தனக்கு உறவு என்றிருக்கும் அவன். உத்தம பிராயனாகிறான், உத்கிருஷ்டனான எம்பெருமான் பக்கல் உபஜீவியாம்சத்துக்கு விரை கட்டுவன். மத்தியமனாவான், மகதைஸ்வரியத்துக்கு மகானான தபசு பண்ணுவன். மத்தியமப்பிராயனாவான், மாதவனை பெற்றும் வகித்த வாழ்வு அறியாதவன். அதவனாவான், அம்மானை பெற்று ஆனந்தத்தை அம்மானை பெற்று அன்னத்தை பெற்றுமவன். அதமப்பிராயனாவான், அம்மானை பெற்றும் அல்லாதாரை பத்துமவன். இது வியாக்கியானம். என்ன சொல்றது? சர்வேஸ்வரனை பத்துவர்கள் 6 வகைப்பட்டவர்கள். இவர்கள் மேன்மேலே கீழ்ப்பட்டவர்கள். உத்தமன் மிக உயர்ந்தவனான எம்பெருமானே தனக்கு எல்லா விதமான உறவும் மாஞ்சிருக்கையால் உபேயமும் உபாயமும் அவனே என்றிருக்கும் பிரபன்னன். 2வது உத்தமப்பிராயன் உயர்ந்தவனான எம்பெருமானையே உபேயமாக கொண்டு அவனை பெறுவதற்கு விதை விதைப்பது போலே தன்முயற்சியில் ஈடுபடும் உபாசகன். மத்தியமன் எம்பெருமானை ஒத்த அபகரபாத்மத்துவம் முதலான 8 குணங்கள் ஆவிர்பாவத்தை பெறுவதற்கு நெடுங்காலம் ஞான யோகம் முதலான அரிய உபாயானுஷ்டானங்களை செய்யும் கைவல்ய நிஷ்டன். மத்தியமப்பிராயன் எம்பெருமானை அறிந்திருந்தும் மோக்ஷோபாயம் அறியாமல் தடுமாறுமவன். 5வது அதமன் எம்பெருமானை பெற்றும் அவனிடம் புத்திரன், பசு, அன்னம் முதலான க்ஷுத்ர பிரயோஜனங்களை வேண்டுமவன். அதமப்பிராயன் எம்பெருமானை பத்தும் குடியில் பிறந்து அவனை அறிந்திருந்து வைத்தும் பணம், மாடு, மனை, பெண்டு பிள்ளைகள் முதலானவற்றுக்காக மற்ற தெய்வங்களை பத்துமவன். போருமா? அடுத்தது 291 வார்த்தை. அஜ்ஞான தசை கும்பகர்ணனை போலே தேவதாந்தர பஜனம் பண்ணுகிற தசை ராவணனை போலே, பக்தி தசை சூர்பனகையைப் போலே, பிரபத்தி தசை ஸ்ரீ விபீஷணாழ்வானை போலே என்று நம்பிள்ளை. இதை ராமாயணத்துக்கு உதாரணம் கொடுக்கிற. பிரபத்தி நிஷ்ட 250 வார்த்தை. என்ன இது? இன்னொரு அஜ்ஞான தசை உறங்கும் கும்பகர்ணன் நிலை போன்றது. எம்பெருமானுக்கு அபசாரம் செய்து மற்ற தெய்வங்களை பத்துவார் நிலை, அதையே செய்த ராவணன் நிலை போன்றது. புருஷகாரத்தை முன்னிடாமல் பக்தியாகிற தன்முயற்சியாலே எம்பெருமானை பிரதிநிதிக்கும் உபாசகர்களுடைய நிலை, அதையே செய்து சூர்பனக்கை நிலை போன்றது. பிராட்டியை புருஷகாரமாக பற்றி எம்பெருமானை உபாயோபேயமாக பற்றும் பிரபந்தன் நிலை, அதையே செய்த ஸ்ரீ விபீஷணாழ்வான் நிலை போன்றது.
அடுத்தது கந்தாடையாண்டான் வார்த்தை. பிரபத்தினிஷ்டர் மூவர், சப்தனிஷ்டரும் அர்த்தனிஷ்டரும் அபிமான நிஷ்டரும். என்ன அப்படின்னா, பிரபத்தினிஷ்டர் மூவகைப்படுவர். துவயசப்தானுசந்தானத்தில் ஊன்று இருப்பவர்கள் சப்தனிஷ்டர். துவயத்தின் அர்த்தத்தில் ஊன்று இருப்பார்கள் அர்த்தனிஷ்டர். துவயத்தின் அர்த்தத்தில் ஊன்றி இருக்கும் ஒரு பாகவதனை அபிமானமே உத்தாரகம் என்றிருப்பவர்கள். இவர்கள் மேன்மேலே சிறந்தவர்கள். அவருக்கு என்ன பேரு? அபிமான நிஷ்டர். அறிந்தவரை தயம் அறிந்தவரிடத்திலே அபிமானம் இருந்தது அபிமான நிஷ்டர். அடுத்தது 252 வாய்த்தை 752. சர்வயோக சந்நியாசி, சர்வோபாய சூன்யன், உண்டு உபவாசி, சர்வசங்க பரித்தியாகி. 3 விஷயம் கேட்டகரைஸ் பண்றார். சர்வயோக சந்நியாசி திருமகிஷை பிரான், சர்வோபாய சந்நியாசி நம்மாழ்வார், உண்டு உபவாசி திருமங்கி ஆழ்வார், சர்வசங்க பரித்தியாகி எம்பெருமானார். 4 சொல்றார். வியாக்கியானம் என்ன சொல்றது? பக்தி யோகம் முதலான எல்லா யோகமும் கைவந்தவராயிருக்கும் அவற்றை கொண்டு எம்பெருமானை பிரதினைப்பாமல் எம்பெருமானையே உபாயமாக பற்றிய திருமகிஷை பிரான் சர்வதர்ம பரித்தியாகம் ஆகிற சர்வயோக சந்நியாசத்தை செய்தவர். அவர் சர்வயோக சந்நியாசி. கண்ணனல்லால் இல்லகண்டீர் சரண், நூத்த நோன்பிலேன் நுண்ணிருவிலேன் என்று அவருடைய நம்மாழ்வார் சர்வோபாய சூன்யர். எம்பெருமான் திருவந்தரோபதேசம் செய்வதற்கு முன் விஷயப்புறனாயிருந்து உபதேசம் பெற்றவன் அது நீங்க பெற்ற திருமங்கி ஆழ்வார் உண்டு உபவாசி. தண்ட பவித்திரங்களை போன்ற கூரத்தாழ்வான் முதலையாண்டான் தவிர மற்ற அனைவரிடமும் பத்தை விட்ட எம்பெருமானார் சர்வசங்க பரித்தியாகி. 4 விதமான தியாகிகள். சர்வயோக சந்நியாசி, சர்வோபாய சூன்ய சந்நியாசி, உண்டு உபவாசி, சர்வசங்க பரித்தியாகி. அதுக்கு எக்ஸாம்பிள் திருமகிஷை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார், எம்பெருமானார் அப்படின்னு சொன்னார். அடுத்த வார்த்தை 753 வார்த்தை. அர்த்தலுப்தன் சம்சாரி, ஞானலுப்தன் ஸ்ரீ வைஷ்ணவன், கைங்கரியலுப்தர் முக்த நித்தியர், தாசலுப்தன் எம்பெருமான். வியாக்கியானம். சம்சாரிகள் இவ்வுலக செல்வத்தை ஆதிசயப்படுபவர்கள். அர்த்தலுப்தன் சம்சாரி. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்வஸ்வரூப பரஸ்வரூப ஞானத்தை ஆதிசயப்படுபவர்கள். ஞானலுப்தர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். முக்தர்களும் நித்தியர்களும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதில் ஆதிசயமுள்ளவர்கள். கைங்கரியுப்தர் முக்த நித்தியர். எம்பெருமான் சேத்தனருடைய தாசியத்தை பெறுவதில் ஆசையுள்ளவன் அவன் அடிநிலுப்தன். அதுக்கு என்ன சொல்றார்? தாசியலுப்தன் எம்பெருமான். இதொரு வார்த்தை. அடுத்தது 254 வார்த்தை. பத்தன் தன்னை பிரகிருதி என்றிருக்கும், விஷயி தன்னை காமுக்கன் என்றிருக்கும், கேவலன் தன்னை
ஸ்வதந்திரன் என்றிருக்கும். சாஸ்திரி தன்னை சர்வஜன் என்றிருக்கும். காமி தன்னை போக்தார் என்றிருக்கும். ஞானி தன்னை விரக்தன் என்றிருக்கும். பக்திமான் தன்னை மோட்ச சாதனன் என்றிருக்கும். பிரபன்னன் தன்னை அச்சித்து என்றிருக்கும். 8 பேர் 8 விதம் சொல்றார். வியாக்கியானம். சம்சாரத்தில் கட்டுண்டிருக்கும் பத்த ஜீவன் பிரகிருதி காரியமான ஷரீரம் என்று தன்னை நினைத்திருப்பான். விஷயப்புறனாயிருப்பவன் தன்னை காமத்தை அனுபவிப்பதற்காகவே ஏற்பட்டவன் என்று நினைத்திருப்பான். எம்பெருமானுக்கு அடிமை செய்வதை விரும்பாமல் தன் ஆத்மாவை தானே அனுபவிக்கும் கேவலன் தன்னை சுதந்திரனாக நினைத்திருப்பான். சாஸ்திர ஞானத்திலேயே ஈடுபட்டிருக்கும் சாஸ்திரி தன்னை எல்லாம் அறிந்தவனாக அகங்காரம் கொண்டிருப்பான். வேதத்தில் சொல்லப்பட்ட சர்க்காதி சாதனமான யாகங்களை அனுஷ்டிக்கும் கர்மி தன்னை சர்க்கார்களை அனுபவிப்பதற்கு ஏற்பட்டவனாக நினைத்திருப்பான். ஞான யோகத்தில் ஊன்றி இருப்பவன் அதற்கு உறுப்பான வைராக்கியத்தை உடையவனாக தன்னை நினைத்திருப்பான். பக்தியோகனிஷ்டன் தன்னை யோக சாதனம் கைவந்தவனாக நினைத்திருப்பான். எம்பெருமானையே உபாயமாக கொண்ட பிரபந்தன் மோட்சத்தில் தன்னானந்தத்தை ஆசைப்படாமல் எம்பெருமானுடைய முகமத்தியையே உத்தேசமாக கொள்கையாலே தன்னை அச்சித்தை போலே பரதந்திரனாக எண்ணி மோட்ச சாதனங்களில் ஈடுபடாமல் இருப்பான். உனக்கே நாமாள் செய்வோம். அடுத்தது 255 வார்த்தை. பத்தருக்கு சோறும் தண்ணீரும் தாரகம். ஆத்ய க்ஷீராரிகள் போஷக திரவியம். திரச்சந்தனாதிகள் போக்யம். முமுக்ஷுவுக்கு ஞானம் தாரகம். ஆச்சாரிய வைபவம் போஷகம். பகவத் குணானுசந்தானம் போக்யம். நித்தியமுக்தர்க்கு மிதுன அனுபவம் தாரகம். கைங்கரியம் போஷகம். பகவன் முகோல்லாசம் போக்யம். தாரக போஷக போக்கியங்கள் 3 பேருக்கும் 3 விதம் அப்படின்றார். இது வியாக்கியானம். சம்சாரத்தில் கட்டுண்ட பத்தருக்கும் மோட்சத்தை விரும்பும் மோட்சுவுக்கும் மோட்சம் அடைந்திருக்கும் நித்தியமுக்தருக்கும் உயிர் தரிக்கச் செய்யும் தாரகம் போஷகம். போஷிக்கச் செய்யும் போஷகம். இனிமையை விளைவிக்கும் போக்யம் ஆகியவை யாவை என்று இவ்வார்த்தையில் காட்டப்படுகிறது. நெய், பால் முதலியவை. இது பத்தற்கு சோறும் தண்ணீரும் தாரகம். மாலை, செந்தனம் முதலியவை போஷகம். சச்சந்தனார்கள் போக்யம். பிராட்டியும் பெருமாளுமான சேர்த்தியை அனுபவிப்பது. மூக்ஷுவுக்கு ஞானம் தாரகம். ஆகையினால நிச்சயமா வியாக்கியானம் எழுதல. அப்படின்னு தெரியாத வரத்துக்கு மாத்திரம் செய்திருக்கார். முமுக்ஷுவுக்கு ஞானம் தாரகம். ஆச்சாரிய வைபவம் மோக்ஷம். போஷகம். பகவத் குணானுசந்தானம் போக்யம். நித்தியமுக்தருக்கு மிதுன அனுபவம் தாரகம். சேர்த்தி. கைங்கரியம் போஷகம்.
பகவன் முகோல்லாசம் போக்கியம். அப்புறம் அடுத்த வார்த்தை, ஓர் ஆச்சாரியின் ஸ்ரீபாரத்திலே 2 பேர் ஆஸ்ரயிக்கா, ஒருவர் ஞான அதிகராக, ஒருவர் சம்பந்த மாத்திரமே ஆஞ்சிருப்பான் என்னில் பாபம் க்ஷீணமாகையாலே. அப்படியானால் ஆஸ்ரயிக்க கூடுமோ என்னில் பாபந்தான் திருவிதமாகியாலே கூடும். எங்கனே என்னில் ஒரு ஸ்திரீக்கு 3 பிரதிபந்தகம் உண்டாமா போலே. அவையாவனா, பாணிகிரகணம் பண்ணவட்டாத பாபமும், பர்த்தாவோடு சம்ஸ்லேஷிக்கவட்டாத பாபமும், புத்திரன் இன்றிக்கே இருக்கிற பாபமும். இவை பருவக்கிரமத்தாலே போமா போலே அதிகாரிக்கும் சமர்ப்பண விரோதி க்ஷயமும், சாதன விரோதி க்ஷமமும், பிராப்தி விரோதி க்ஷயமும் என்றிவை 3ம் பருவக்கிரமத்திலே போக வேணும் ஆகையாலே. இது வார்த்தை வியாக்கியானம். சம்சாரத்தில் கட்டுண்ட 55. நெக்ஸ்ட், ஒரே ஆச்சாரியரிடம் 2 சிஷ்யர்கள் ஆசிரியத்திருக்கும் போது ஒருவர் அறிவில் சிறந்தவராகிறார், ஒருவர் ஆச்சாரிய சம்பந்தமாத்திரமாய் அறிவில்லாமல் இருக்கிறார். இதுக்கு காரணம் என்ன என்பது கேள்வி. இரண்டாமவருக்கு பாப்பம் கெடியாமையாலே இப்படி அறிவில்லாமல் இருக்கிறார் என்பது பதில். பாப்பம் கடியவில்லை என்றால் ஆச்சாரியனை ஆசிரியத்துத்தான் எப்படி போக்கும், எப்படி பொருந்தும் என்பது இதற்கு மேல் கேள்வி. பாபம் 3 வகைப்படுமாகையாலே பொருந்தும் என்பது பதில். இதற்கு ஒரு திருஷ்டாந்தம். ஒரு பெண்ணுக்கு 3 வகையான பாபங்கள் அவளுடைய பேர்களை தருக்கும். அவையாவனா, ஒரு பாபம் கல்யாணமாகாத தருக்கும், கல்யாணமானாலும் ஒரு பாபம் கணவனுக்கும் மனைவிக்கும் மனவேற்றுமை முதலானவற்றை உண்டாக்கி அவனோடு கூடுபடியாதபடி தடுக்கும். 3வது, கணவனோட கூடியிருந்தாலும் ஒரு பாபம் பிள்ளை உண்டாகாதோடு தடுக்கும். இதுபோலவே சில அதிகாரிகளுக்கு ஒரு பாபம் தன்னை ஆச்சாரியனிடம் சமர்ப்பிக்கும்படியாதபடி தடுக்கும். மற்றொரு பாபம் ஆஸ்ரயித்த பின்பு இவனுக்கு அதிகாரத்தை சாதித்துக் கொடுக்கும், ஞானமுண்டாகாதபடி தடுக்கும். மற்றொரு பாபம் ஞானமுண்டான பின்பும் பாகவத அபசாரங்களை விளைத்து பிராப்தியமான மோட்சமுண்டாகாதபடி தடுக்கும். 3 பாபங்களும் ஆச்சாரிய உபதேசம், பாகவத ஆச்சாரிய அபிமானம் முதலானவற்றால் படிப்படியாகவே நீங்கும். அடுத்த வார்த்தை, வைஷ்ணவன் என்றும் ஏகாந்தி என்றும் பரமைகாந்தி என்றும் ஆகாரம் 3. வைஷ்ணவனாகிறான் தேவதாந்தர நிவர்த்தி பூர்வகமாக பகவத் சேஷத்துவ ஞானம் பிறந்தவன். ஏகாந்தி ஆகிறான் சாதனாந்தர நிவர்த்தி பூர்வகமாக சித்த சாதன ஸ்வீகாரம் பண்ணினவன். பரமைகாந்தி ஆகிறான் பிரயோஜனாந்தர நிவர்த்தி பூர்வகமாக பரமப்பிராப்திய ருச்சி பிறந்தவன். இது வியாக்கியானம்.
மற்ற தெய்வங்களிடம் பத்தத்து ஆத்மா எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டதென்று அறிபவன் வைஷ்ணவன். இவருக்கு மற்ற பிரயோஜனங்களிலும் மற்ற சாதனங்களிலும் ஈடுபாடு உண்டு. இரண்டாவது, தன்முயற்சியாகிற மற்ற சாதனங்களை கைவிட்டு சித்தோபாயமாகிற எம்பெருமானையே உபாயமாக பெற்றவன் ஏகாந்தி. இவன் எம்பெருமானோடு மற்ற பயன்களையும் விரும்புகிறான். மூணாவது, மற்ற பயன்களிலும் பத்தத்து பரமப்பிராபியமான பகவத் பாகவத பரார்த்த கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு அதை பெறுவதற்கு எம்பெருமானையே உபாயமாக கொண்டவன் பரமைகாந்தி. அடுத்த வார்த்தை, வைஷ்ணவன் அகிருத்தியத்தை பாபம் என்று தவிரும். ஏகாந்தி அகிருத்தியத்தை ஸ்வரூபஹானி என்று தவிரும். பரமைகாந்தி அகிருத்தியத்தை ருச்சி இல்லாமையாலே தவிரும். அருவருத் அஞ்சினாயேல் என்ன கடவுளே. ஆழ்வார் பாசனம் போட்டுள்ளார். வியாக்கியானம். சாஸ்திரத்தில் விலக்கப்பட்ட காரியத்தை செய்வது பாபம் ஆகையாலே நாம் விரும்பும் சாத்தியங்களையும் அவற்றுக்கு சாதகங்களையும் தடுத்துவிடும் என்று எண்ணத்தாலே வைஷ்ணவன் அக்காரியத்தை செய்யாதிருப்பான். எம்பெருமானையே உபாயமாக பற்றி ஏகாந்தி எம்பெருமானுடைய ஆணையாகிற சாஸ்திரத்தில் விலக்கப்பட்ட காரியத்தை செய்வது நம் சொரூபத்துக்கு தகாது என்னும் எண்ணத்தாலே அதை செய்யாதிருப்பான். பரமைகாந்தியோவென்னில் எம்பெருமானையே பிராப்தியமாகவும் பிராபகமாகவும் கொண்டவனாகியாலே முற்கூறிய காரியத்தில் ருச்சி இல்லாமையாலேயே அதை செய்யாமல் இருப்பான். அன்னமென் அடையினார் கலவியை அருவர் அஞ்சினாயேல் 9:7-2 என்று திருவங்கி ஆழ்வாரும் பரமைகாந்தியின் நிஷ்டையை காட்டினார். 259 வார்த்தை, வைஷ்ணவன் கிருத்தியத்தை அதிகாரி சம்பத்திக்காக செய்யும். ஏகாந்தி கிருத்தியத்தை லோகசங்கிரகத்தையா கர்த்தவியம் என்று செய்யும். பரமைகாந்தி கிருத்தியத்தை கிருபையாலே செய்யும். கிருத்தியம் வந்த கைங்கரியம் என்ன பண்றார்? வைஷ்ணவன் அதிகாரி சம்பத்தின் பண்றான். ஏகாந்தி லோகசங்கிரகம் அப்படி பண்ற. பரமைகாந்தி கிருபை என்று பண்ணுவான். வியாக்கியானம் என்ன சொல்றார்? சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட காரியத்தை முதல் விதிக்காதது சொன்னா, இப்போ விதிக்கப்பட்டதை பற்றி சொல்றாரு. 3 பேருக்கு. யாருக்கு? வைஷ்ணவன், ஏகாந்தி, பரமைகாந்தி. சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட காரியத்தை தன் இஷ்டத்தை பெறுவதற்கு அதை செய்தாலேயே தகுதி ஏற்படும் என்னும் எண்ணத்தினால் செய்வான் வைஷ்ணவன். கிருத்தியத்தை அதிகாரி சம்பத்திக்காக செய்யும். எம்பெருமானையை உபாயமாக பற்றிய ஏகாந்தி அக்காரியம் இவனுக்கு உபாயமல்லாமையாலே விடக்கூடியது ஆயிருந்தாலும் தன்னை பார்த்து தகுதியில்லாத மற்றவர்களும் விட்டு நசித்து போவர்களே என்னும் எண்ணத்தாலே அதை அனுஷ்டிப்பான். அது லோகசங்கிரகமாக்குவான். எம்பெருமானையே உபாயமாகவும் கொண்ட பரமைகாந்தி லோகக்ஷேமம் ஏற்படும் என்றும் கருணையாலே
சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட காரியங்களை செய்வான். அது கிருபை. எம்பெருமானை கிருபைக்காக பண்ணுகிறான். அடுத்தது, வைஷ்ணவன் கைங்கரியத்தை சாதனம் என்று செய்யும். ஏகாந்தி கைங்கரியத்தை காலக்ஷேபம் என்று செய்யும். பரமைகாந்தி கைங்கரியத்தை ராகப்பிராப்தம் என்று செய்யும். வியாக்கியானம். வைஷ்ணவன் கைங்கரியத்தை தான் விரும்பும் பலத்துக்கு சாதனமாக கருதி செய்வான். எம்பெருமானையே உபாயமாக கொண்ட ஏகாந்தி கைங்கரியத்தை பொதுபோக்காக கருதி செய்வான். மற்ற பலன்களிடம் ஆசை இருக்கையாலே இவனுக்கு கைங்கரியத்தில் மிகுந்த ஈடுபாடிராது என்ற கருத்து. பரமைகாந்தி கைங்கரியமே பரமப்பிராப்தியம் என்று அறிந்தவனாகியாலே மிகவும் ஆசையுடன் அத்தை செய்வான். அடுத்தது, சாந்தனுக்கு சத்வோத்ரேக ஹேது சத்வோத்தருடைய ஷரீர ஆகார நிரூபணம் பண்ணி ஷருகு திரட்டாத சம்யஜான நிஷ்டை ஸ்வரூபஜனுக்கு, முதல் சாந்தனுக்கு ஸ்வரூபஜனுக்கு வர்ணானுகூலமான சுஹൃத் தரிசனமே சர்வாபேட்சிதம். ஸ்வரக்ஷணத்துக்கு பரேட்சானுகூலமான ஸ்வசேஷத்துவமே ஸ்வரூபோபாயமாயிருக்கும். ஸ்வரூப உபாய யுக்தம். தத்வஸ்தனுக்கு சலக்ஷ்மீகானுபவ சாதனம் சத்வஸ்து விஷய லக்ஷ்மீக்த சம்பந்த சாரஜனமே சம்பந்த சாரஜானமே. வியாக்கியானம். என்ன சொல்ற? 61. வைஷ்ணவன் கைங்கரியத்தை தான் விரும்பும் பலத்துக்கு சாதனமாக கருதி செய்வான். எம்பெருமானையே உபாயமாக கொண்ட ஏகாந்தி கைங்கரியத்தை பொதுபோக்காக கருதி செய்வான். மற்ற பலன்களிடம் ஆசை இருக்கையாலே இவனுக்கு கைங்கரியத்தில் மிகுந்த ஈடுபாடிராது என்று கருத்து. பரமைகாந்தி கைங்கரியமே பரமப்பிராப்தியம் என்ற அறிந்தவனாகியாலே மிகவும் ஆசையுடன் அவற்றை செய்வான். அடுத்தது, அடுத்த இருவார்த்தைகளில் சாந்தனுடைய லட்சணம் சொல்லப்படுகிறது. அத்தகைய சாந்தனுக்கு சத்துவகுணம் வளர்வதற்கு காரணம் யாரெனில், சத்துவகுணம் மிக்கவர்கள் தங்களுடன் சரீரத்துக்கு ஏற்ற உணவை கொள்ளுகிறார்கள் என்பதை ஆராய்ந்து ஷருகு போன்ற அசாரமான ராஜச தாமச ஆகாரங்களை விலக்கி சாத்வீகமான ஆகாரத்தையே உண்டு சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம், தத்துவகுணத்தால் ஞானம் உண்டாகிறது என்கிறபடியே ஞானம் பலரப்பெற்று அந்த உண்மை அறிவிலேயே ஊன்றி இருக்கை மேன்மேலும் சத்துவம் வளருவதற்கு காரணமாகும். தன் ஸ்வரூபத்தை
அறிந்தவனுக்கு தம் தம் வர்ணாசிரமங்களுக்கு அனுகூலமான ஆச்சாரங்களை உடைய நல்லோர்களை காண்பதே எல்லா விருப்பங்களையும் பெற்றதற்கு சமானமாகும். தம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு அனுகூலமாயிருக்கும் தன் சேஷத்துவத்தை அறிந்து சாதகம் போல் நாதந்தருடைய பார்த்திருப்பதே தன் சொரூபமான அத்தியந்த பாரதந்திரத்திற்கும் உபாயமான எம்பெருமானுக்கும் பொருந்திருப்பதே. சத்துவகுணத்திலே ஊர்ந்து இருப்பவனுக்கு பிராட்டியும் பெருமாளும் ஆனா சேர்த்தியை அனுபவித்தற்கு சாதனமாயிருப்பது சத்துவகுணத்தில் ஊர்ந்து இருப்பவர்கள் விரும்புவதாய் பெரிய பிராட்டியாரிடம் உள்ளதான புருஷகாரத்துவமாக சம்பந்தத்தின் சாரத்தை அறிவதேயாகும். அந்த புருஷகாரத்தை அறிந்து இருப்பார்கள் பரமேகாந்திகள். சாந்தி தாந்தி இருக்கிறவா, சாந்தியோடு இருக்கிறவா. அடுத்தது 213 வார்த்தை. இது கிழிகையாவது தேகத்தில் ஆத்மபுத்தி நிவர்த்தியும் தேகானுபந்தியான பதார்த்தங்களில் மமதா புத்தி நிவர்த்தியும் தேகாந்தரானுபவத்தில் புருஷார்த்த புத்தி நிவர்த்தியும் ஸ்வரூபத்தில் அகங்காரமாவது. தேகத்தை அண்டகொண்டு ஸ்வரூபத்தை அண்டகொண்டு தேகத்தை உருமுதல் என்கை. இது கழிகையாவது அவன் வடிவாகியாலே பரஸ்வரூபத்துக்குள்ளே ஸ்வஸ்வரூபம் விளங்குகை. உபாயத்தில் அகங்காரமாவது ஸ்வகதஸ்வீகாரத்தில் உபாய புத்தி பண்ணுகை. இது கழிகையாவது ஸ்வகதஸ்வீகாரத்தில் உபாய புத்தியை தியஜித்து பிரகதஸ்வீகாரத்துக்கு விஷயனாகை. உபேயத்தில் அகங்காரமாவது நாம் அவனுக்கு அடிமை செய்கிறோம் என்றிருக்கை. இது கழிகையாவது தன் கையாலே தன் மயிரை வெகிர்த்தால் அந்யோன்யம் உபகார ஸ்மிருதி கொண்டாடா வேண்டாதா போலே அவயவபூதனான ஆத்மா அவயவையான எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறான் என்றிருக்கை. இது வியாக்கியானம் வாச்சாதான் தெரிகிறது. என்ன சொல்றது அப்படின்னா 262 வார்த்தை 263 வார்த்தை இரண்டு வார்த்தையும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். 4 வகைப்பட்ட அகங்காரமும் கடிய பெற்றவனே முனிவார்த்தையில் சாரத்தின் எனப்படுகிறான். முன்வார்த்தையில் சாந்தன் எனப்படுகிறான். முன்வார்த்தையில் சாந்தன் யாருன்னு சொன்னார். அது என்ன சொல்றாரு? 4 விதமான அகங்காரம் கழிந்தவனே என்றார். 4 வகைப்பட்ட அகங்காரம் கிடைய பெற்றவனே முன்வார்த்தையில் சொன்னா சாந்தன் எனப்படுகிறான். அவ்வகங்காரங்களும் அவை கடிகையம் ஆவது 4 விஷயம் சொல்றார். தேகத்தில் அகங்காரம் கடிய வேண்டும். அதாவது தேகத்தையே ஆத்மாவாக நினைக்கையும் தேகத்தோடு தொடர்புள்ள பெண்டு பிள்ளைகள் மாடு மனை முதலானவற்றில்
தன்னுடையது என்னும் நினைவை கொள்ளுகையும் ஸ்திரீ தேகம் முதலான மத்த தேகங்களை அனுபவிப்பதை பயனாக நினைக்கையான். இது கழிகையாவது இந்த நினைவுகள் நீங்குகை. இரண்டாவது, சொரூபத்தில் அகங்காரம், அதாவது தேகத்தை பற்றி நின்று ஞானைகாரமான தன் சுரூபத்தோடு எதிரிடும் சம்சாரி நிலையும் ஞானைகாரமான தன் சுரூபத்தை பற்றி நின்று தேகம் அடியோடு நீங்குவதற்கு முயலும் கேவலனின் நிலையம். இது கழிகையாவது எம்பெருமான் தன் சங்கல்பத்தாலேயே தன்னை போலே ஜீவனை ஞானைகாரனாக அனாதிகாலமாக படைத்திருக்கையாலே பரமாத்மஸ்வரூபத்துக்கு பிரகாரமாக தன் ஸ்வரூபத்தை அறிந்திக்கையே ஆகும். மூணாவது, உபாயத்தில் அகங்காரம், அதாவது எம்பெருமானை தான் செல்லமடையதாகிற ஸ்வீகாரத்தை உபாயமாக நினைக்கை. இது கடிகையாவது தான் பற்றின பற்றும் அவனுடைய சிருஷ்டி அவதாரம் முதலான முயற்சிகளாலே ஏற்பட்டது என்று உணர்ந்து தான் 10 உபாயம் என்னும் எண்ணத்தை விட்டு எம்பெருமான் தன்னை 10 உபாயம் என்று உணர்ந்து அந்த ஸ்வீகாரத்துக்கு இசைந்திருக்கை. நான்காவது, உபேயத்தில் அகங்காரம், அதாவது நாம் அவனுக்கு அடிமை செய்கிறோம் என்று அபிமானித்திருக்கை. இது கலிகையாவது தன் கையாலே தன் தலைமையிலே சீர்திருத்தினால் கைக்குத்தானே தனக்கு கையோ நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதது போல் எம்பெருமானுடைய அவயவமான ஜீவாத்மா அவயான எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது கடமையே விடைய அபிமானத்து நன்றியை எதிர்பார்க்கும் விஷயமல்ல என்று நினைத்திருக்கவும். ஸோ 4 அகங்காரம் கழிந்தால்தான் அவன் சாந்தி யுக்தனாவான் சொல்லிவிடுகிறார். தஸ்மத் ஆரம்பம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.